பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க. கர்த்தருக்குள்ள இப்போ சந்தோஷமாங்க. இயேசுப்பா அது விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட இயேசுப்பா சொல்கிற பார்த்தோம்னா, தேவனை மகிமைப்படுத்துங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இயேசுப்பா சொல்கிறாங்க, என்னை மகிமைப்படுத்து, நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். பாருங்க, நாம் எதை செய்தாலும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் எட்டாத உயர்வை நமக்கு தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில போடும்போது ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய தலையை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு உயர்ந்த பதவி இந்த ராஜா கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பாக என்ன நடந்தது? அவர்கள் முன்பாக ஒரு சிலையை வைத்து அந்த சிலையை யார் வணங்காமல் இருக்கிறார்களோ அவர்களை அக்கினி சூளையிலே நான் போடுவேன் என்று சொல்லி ஒரு கட்டளை ராஜ மூலமாக வெளிப்பட்டது. அதற்கு சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, நாங்கள் வணங்குகிற தேவனை தவிர வேற எந்த தேவனையும் நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி, எங்களை ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி ராஜா முன்பாக இந்த வார்த்தையை சொன்னார்கள். அந்த சூளை 7 மடங்கு அக்கினி சூளையாக எரியப்பட்டது. அதற்குள்ளாக சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை இந்த ராஜா தள்ளினான். ஆனால் பார்த்தது என்ன? கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனை மகிமைப்படுத்துமாறியான காரியங்களை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். 2வது, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.